எழுத்தாளர் பிரேமலதா பாலசுப்ரமணியம் அவர்களின் மௌனத்தின் தேடலாய். கதையின் குரல் சுபிதா கண்ணன். பிருத்வி, நீங்க இப்ப இருக்கிற மனநிலையில என் நேசத்தை ஏத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இப்படி ஒரேடியா மறுப்பும் சொல்லாதீங்க என்று அவள் குரலில் இருந்த தவிப்பு அவன் குற்ற உணர்வை மேலும் அதிகமாக்கியது. ஒரு கணம் அவன் கண்களை மூடி அமைதியாக இருந்தான். அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தி கொண்டிருந்தது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன். எங்க அம்மா கிட்ட அவர் காண்பிச்ச அன்பு, அக்கறை எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். கல்யாணத்துக்கு பின்னாடி எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல கணவனா என்று அவன் சொல்லும் போதே அடக்க முயன்றும் அவன் கண்களில் நீர் திரண்டது. அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய ஆழ் மனதில் இருக்கும் வலியை வெளிப்படுத்தின. அவன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் வேதனையை என்ன செய்தால் சற்றேனும் குறைக்க முடியும் என்ற தவிப்பில் ஆதியாவுக்கும் கண்கள் கலங்கின. சட்டென்று அவள் கரம் நீட்டி அவன் கையை பற்றி கொண்டான். அதை கூட உணர முடியாதவனாக அவன் கண்களை மூடி கண்ணீரை அடக்க முயன்றான். தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர எல்லாரும் நல்லவங்க தான் சொல்றது உண்மைதான் போல என்று கசப்பான குரலில் சொன்னான். அவன் குரலில் இருந்த வெறுப்பும் வலியும் அவளை தவிக்க வைத்தது. காதல், கல்யாணம் என்று எனக்கு இருந்த ஆசை, நம்பிக்கை எல்லாமே தகர்ந்து போயிடுச்சு ஆதியா. உன்கிட்ட காதல சொன்ன பிருத்வி இப்ப இல்ல. நீ மறுப்பு சொன்ன பிறகும் உன்னை எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தல. ஏன் தெரியுமா? நீயா என் அன்பை புரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு நான் நம்பினேன். என் மேல எனக்கு அந்த அளவுக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்தது. இப்ப நானும் ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சா மாற மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு தோணுது. நான் பழைய பிருத்வி இல்ல. அந்த பிருத்வி திரும்ப வர முடியுமான்னு தெரியல. வார்த்தையில் இருந்த வழி அவளையும் அதே தீவிரத்துடன் தாக்க அவளும் அமைதியாக நின்றாள். ஒரு முடிவெடுத்து விட்டாலும் அதை சொல்ல தயங்குபவன் போல ஒரு கணம் அமைதியாக இருந்தவன், "You really deserve someone better" என்றபோது அவன் கட்டுப்பாட்டையும் மீறி குரல் உடைந்து போனது. ஒரு காலத்தில் எழுத்தாளர் பிரேமலதா பாலசுப்ரமணியம் அவர்களின் மௌனத்தின் தேடலாய். கதையின் குரல் சுபிதா கண்ணன்.